வணக்கம் நண்பர்களே. ரோஜா பூக்கள்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பூக்களின் ராணின்னு சொல்லக்கூடியது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனையுள்ளதும் எல்லாருக்கும் பிடிச்ச கண்ணை கவரக்கூடிய பல வண்ணங்களில் இருக்குது. பல வகையான பல வெரைட்டிஸ் ரோஜாக்கள் கூட இருக்குது. ரோஜா பூச்செடி வளர்க்குறதுன்றது மற்ற பூச்செடிகள் மாதிரி இல்லை. இதுக்கு நிறைய கேர் தேவைப்படும். அதிகப்படியான ஃபர்டிலைசர்ஸ்லாம் தேவைப்படும். ஏன்னா இது ரோசஸ் ஹெவி ஃபீடர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கிளைமேட் கண்டிஷனை பொறுத்தும் இந்த ரோஜா பூச்செடிகள் நல்லா வளரும். அந்த மாதிரி சில ரோஜாக்கள் ஹாட் கிளைமேட்லேயுமே நல்லா வளருது. அந்த மாதிரி ஒரு ரோஸ் தான் சம்மர் ஸ்னோன்னு சொல்லக்கூடிய ரோஜா பூ. நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் சம்மர் ஸ்னோ ரோஸு. இந்த சம்மர் ஸ்னோ ஃப்ளோரிபண்டா வெரைட்டி சேர்ந்தது. ஃப்ளோரிபண்டானாலே நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். சில சமயம் சிங்கிளாகவும் பூக்கும். ஏன்னா இது மினியேச்சர் ரோஸஸ், போலியாந்தா ரோஸையும் ஹெச்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசு பெருசாக கட் ஃப்ளவர்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோஜாவையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைச்சது தான் இந்த ஃப்ளோரிபண்டா ரோஜா. ஃப்ளோரிபண்டான்றதுனால இந்த சம்மர் ஸ்னோவுமே நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கக்கூடியது. சில சமயம் சில ஸ்டெம்மில் சிங்கிள் பூ கூட வரும். இலைகள் இந்த மற்ற இலைகளோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஹாட் கிளைமேட்டில் கூட ரொம்ப நோயடிச்சு இருந்தது. இப்போ ஒரு மாதிரியாக அதுலேருந்து தேறி மருந்துலாம் கொடுத்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி தான் பூக்கள் பூத்துருக்குது. இலைகள் நல்லா வித்தியாசமாக இருக்குது. என்கிட்ட 2 செடி இருக்குது. இந்த இது ஓன் ரூட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிராஃப்டட் பிளான்ட் கிடையாது. இந்த பக்கம் இருக்கிறது கிராஃப்டட் பிளான்ட். இது கிராஃப்டட்னா ஒட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் கிளையில் இன்னொரு கிளையை வச்சு ஒட்டு கட்டியிருப்பாங்க. நம்ம நர்சரிஸில் வாங்கும்போது பார்த்தாலே தெரியும். பாலித்தீன் பேப்பர் வச்சு சுற்றி இருப்பாங்க. அந்த நம்ம நடும்போது அந்த முங்குற மாதிரி அந்த கிராஃப்டட் போர்ஷன் கீழே முங்குற மாதிரி வச்சோம்னா புதுசாக வர கிளைகள் நல்லா பூக்கும். ஓன் ரூட் பிளான்ட்னா இந்த பெரிய ஸ்டெம்ஸ் கட் பண்ணி கட்டிங்ஸ் மூலமாக உருவாக்குறதா ஓன் ரூட் பிளான்ட்டு. ஓன் ரூட்டட் பிளான்ட் சிலப்போ கிடைக்கிறது கஷ்டம். நிறைய கிராஃப்டட் பிளான்ட்ஸ் தான் கிடைக்கிது. ஓன் ரூட் பிளான்ட்ஸ் கிடைச்சதுன்னா வாங்கி வளர்க்கலாம். இந்த சம்மர் ஸ்னோலேயே 3 வெரைட்டிஸ் இருக்குது. மிட் சம்மர் ஸ்னோ, அதுக்கப்புறம் பிங்க் சம்மர் ஸ்னோன்னு சொல்லுவோம். மிட் சம்மர் ஸ்னோ இதே மாதிரி தான் இருக்கும். சேம் இதே தான் இருக்கும். ஆனால் இலைகளுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிங்க் சம்மர் ஸ்னோன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அகல்யா ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த நல்ல ஒரு வரும்போதே நல்ல மொட்டுக்களே நல்ல ஒரு லைட் பிங்க் கலரில் வரும். இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். இலைகள் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். 2 சம்மர் ஸ்னோவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இலைகள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி. பூக்கள் பூக்கும்போது இந்த மாதிரி லைட் பிங்க் கலரில் வரும். இந்த பூக்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வாடாமல் செடியிலே இருக்கும். அப்போ அந்த நிறம் மாறி ஒயிட் கலரில் மாறிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த செடியில் பழைய பூக்கும் புது பூக்கும். இது ஒயிட் கலரில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பூக்கும்போது பிங்க் கலரில் இருக்கும். இந்த சம்மர் ஸ்னோ ரோஜாவுக்குமே நார்மலாக நம்ம எல்லா ரோஸ் செடிகளும் வைக்கிற மாதிரி மண் கலவையில் தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். இந்த செடி மற்ற செடிகளை காட்டிலும் ஓரளவு நல்லாவே வந்துட்டுருக்கு. என்கிட்ட ஒரு 25+ வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த சம்மர் ஸ்னோ ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ரோஜா பூ நர்சரிஸ்லேருந்து வாங்கிட்டு எப்படி நடுறது, அதை எப்படி மண் கலவை தயார் பண்ணுறதுன்ற வீடியோ கூட போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ஹாட் கிளைமேட்லேயுமே கொஞ்சம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய இந்த சம்மர் ஸ்னோ ரோஸ் கிடைச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பை நண்பர்களே.